என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நம்முடைய சென்னை விருகம்பாக்கம் அலுவலகத்தில் கர்த்தருடைய பிரதான கிருபையினால் கர்த்தர் கடந்த 2018 வருஷம் கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின் பேரிலே பீடியாட்ரிக் நியூரோ ரீஹாப் சென்டரை நம்ம விங்ஸ் ஆஃப் விக்டரி மூலமாக துவங்க போகிறோம். இது பெரிய ஒரு சேலஞ்சிங்கான காரியம். சில பிள்ளைகளை சில பெற்றோரால் அவங்களால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாத அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் நாம் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இந்த காரியத்தை செய்ய போகிறோம். இதற்காக ஒருவேளை நீங்கள் ஸ்பெஷல் எஜுகேஷனலிஸ்ட்டாக அந்த தெரப்பி படிச்சிருந்தா, அல்லது நீங்கள் ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டாக இருந்தால், அல்லது நீங்கள் ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் எங்களோட கூட தொடர்பு கொள்ளலாம். ஊழியத்துக்கு அர்ப்பணிப்புள்ளவங்க நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். இணைந்து நாம் ஊழியத்தை செய்வோம். ஒருவேளை இந்த பெரிய திட்டத்துக்காக நாம் பல லட்சங்கள் நம்ம செலவு பண்ணணும். இதற்காக நீங்கள் கொடுக்க விரும்பினாலும் நீங்கள் கீழே இருக்கிற அந்த ஃபோன் நம்பரில் உங்கள் ரெஸ்யூம் அனுப்பலாம், எங்களோட தொடர்பு கொள்ளலாம். அநேக இன்றைக்கி காசு இல்லாததுனால எங்கெங்கேயோ போய் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. நாம் இதற்காக அநேகரை ஆண்டவருக்கு நேராய் நடத்துவதற்கும் தேவனுடைய ஊழியத்தை நன்மையை செய்வதற்கும் அழைக்கப்பட்டவர்கள். எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். நாம் இணைந்து தேவ ராஜ்யத்தை கட்டுவோம். God bless you. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தியனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, நம்ம இந்த நாளில் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொரு நாளும் நன்மைகளை பெற்று கொண்டிருக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன், தேவன் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நன்மைகளை வைத்திருக்கிறார். சங்கீதம் 65:11 படி நன்மையால் கர்த்தர் நம்மை முடிசூட்டுகிறார். நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடரும். நமக்கு முன்பாக வைத்திருக்கிற நன்மைகள் பெரியவைகள். மறந்துடாதீங்க. அவரிடத்தில் அன்பு கூறுறத ஒரு நாளும் குறைச்சிடாதீங்க. நாளுக்கு நாள் அவர் மேல் இருக்கிற நம்முடைய அன்பு வளரட்டும், பெருகட்டும், வேறு ஊன்றட்டும். கர்த்தர் அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. இன்றைக்கும் தேவன் நமக்கு நன்மைகளை வைத்திருக்கிறார். எப்பொழுது அந்த நன்மையை நம்ம சுதந்திரிக்க போகிறோம் அப்படின்றது தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த 20 நாட்களாய் நம்ம இந்த நன்மையை குறித்து நம்ம தியானிச்சிருக்கிறோம். தேவன் இந்த நன்மைகளை இந்த வருஷம் முழுவதும் வைத்திருக்கிறார். டெய்லி நம்ம அதை சுதந்திரிக்க போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தின் 9வது வசனம். ரோமர் 12:9 நான் வாசிக்கிறேன். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். நமக்கு இந்த வருஷத்தில் அவர் நன்மையை வைத்திருக்கிறார். இந்த கடந்த 19 நாளும் அவனுடைய கிருபையினால் எப்படி நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னு பார்த்தோம். இந்த வருஷத்தில் நன்மையை நீங்கள் பற்றி கொண்டிருங்க. தீமையை வெறுத்துருங்க, நன்மையை பற்றி கொண்டிருங்க. சில நேரம் தேவன் வச்சுருக்கிற நன்மையை நம்ம தான் இழக்கிறோம், நம்ம தான் அதை லூஸ் பண்ணுறோம். அவர் வச்சுருக்கிற நன்மைகளை சுதந்திரிக்க தவறுறோம். அப்போது அந்த நன்மையை பற்றி கொள்ளணும்னா அவர் சொல்கிறார், தீமையை வெறுத்துருங்க. உங்கள் கண்ணுக்கு முன்னால் இருக்கிற எந்த தீமையையும், உங்கள் வாழ்க்கையில் உங்களோடு கூட வந்து போராடுகிற எந்த தீமையும், தீமைன்னு தெரியுதா, தேவனுக்கு இது பிடிக்காது, அருவருப்புன்னு தெரியுதா, அதை உடனே அகற்றுங்கள். அது வேண்டான்னு சொல்லுங்கள். அதை வேண்டான்னு சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. என்றைக்குமே வாழ்க்கையில் தீமைக்கு நோ சொல்ல கற்றுக்கொள்ளணும். தைரியமான முடிவுகளை உங்கள் வாழ்க்கையில் எடுக்க நீங்கள் தயங்காதீங்க. எவ்வளவு விலைக்கரையம் கொடுத்தாலும் பரவாயில்ல. தீமையை வெறுக்கிற ஒரு அனுபவம் நம்ம எல்லாருக்கும் வேணும். தீமை வேண்டாம். தீமையோடு கூட போராடாதீங்க. தீமை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர வேண்டாம். தீமை வந்துருச்சா அகற்றி வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்க. பாருங்களேன், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 15ஆம் வசனம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏசாவை குறித்து வாசிக்கிறோம். அற்பமான ஒரு கூழுக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான். ஒரு நன்மையை இழந்தான். அவனுக்குள்ளே இருந்த தீமையான எண்ணங்கள், அவனுக்குள்ள இருதயத்தில் பதித்திருந்த தீமைகள் நன்மையை இழக்க வைத்தது. நன்மையை நீங்கள் பற்றி கொண்டு தீமையை வெறுத்து விடுங்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே,
உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி தீமை ஒவ்வொரு நாளும் வந்து போராடுகிறதா? தீமையை பிடிச்சிக்கிட்டு நன்மையை விட்டுட்டீங்களா? ஐயோ, நான் இந்த நன்மையை லூஸ் பண்ணிட்டேனேன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு முன்னால் இருக்கிற நன்மைகளை இழக்க காரணம் இன்னும் சில தீமையை நீங்கள் வெறுக்கலை, இன்னும் சில தீமையோடு வாழ்கிறீங்க. தீமைன்னு தெரிஞ்சும் அந்த தீமையோடு உங்களுக்கு இருக்கிற அந்த தொடர்புகள் இயேசுவின் நாமத்தில் துண்டிக்கப்படுவதாக. எல்லா தீமையும் விட்டு வெளியே வாங்க. தீமைக்கு நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமர் 12ஆம் அதிகாரத்தின் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 21வது வசனம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. தீமையை நன்மையினாலே வெல்லு. நன்மை செஞ்சுக்கிட்டே இருங்க, உங்களை விட்டு தீமை போயிடும். நன்மைகளை மாத்திரம் கவனம் செலுத்துங்க, தீமைக்கு இடம் கொடுக்காதீங்க. தீமையை வெறுத்துருங்க, தீமையை வெல்ல கற்றுக்கொள்ளுங்கள். நன்மையினாலே ஆண்டவர் அந்த கிருபைகளை நமக்கு தருவார். ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். யாரும் உங்களுடைய நன்மையை தூஷித்தரக்கூடாது. நன்மையை பற்றி கொள்ளுங்கள், தீமையை வெறுத்து விடுங்கள். தேவனுக்காக வைராக்கியமாக நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை வைத்திருக்கிறார். ரோமர் 12ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்க. ரோமர் 12:9. ஜெபம் இல்லாமல் நல்ல தகப்பனே, நாங்கள் நன்மையை பற்றி கொண்டு தீமையை வெறுத்து விட எங்களுக்கு கிருபை தாரும். எப்போதும் எங்கள் வாழ்க்கையில் தீமைக்கு நாங்கள் இடம் கொடுத்துடவே கூடாது. தீமையை பார்க்கவோ தொடவோ தீமையான காரியத்தில் ஈடுபடவோ கூடாது. எல்லா நன்மைகளையும் நீர் வைத்திருக்கிறீர், ஆயத்தம் பண்ணியிருக்கிறீங்க. அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள எங்கள் வாழ்க்கையில் தீமை ஒரு தடையாக இருக்கக்கூடாது. எங்கள் வாழ்க்கையில் எங்கள் பாதையில் இருக்கிற தீமைகள் அகன்று போகட்டும். விடுதலையை தாரும், ஜெயத்தை தாரும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.